நேற்று சென்னையில் நடந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய வாடகை வாய்கள், அல்ஜேசியன் நாய்கள் இருக்குல்ல, அந்த நாய்களை பற்றியும் எப்போதுமே பேசுறது இல்லை. குறிப்பாக அந்த வாடகை வாய்கள் இவங்களை பற்றி 200 ஆஃபீஸ் இவங்களை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க மேடைகளில். ஆனால் நேற்று நம்ம சூனாப்பனா இருக்கார்ல, வீரபாண்டியன், அதாவது ஒட்டு திண்ணை குரூப்புகளோட தலைவர் வீரபாண்டியன் அவர்களை பற்றி அண்ணன் தென்னரசு பொலன்னு பொழந்துட்டாரு. நேற்று செய்யும் போது எங்க மயிறு தானா கொட்டு, நீ புடுங்காதடா சுபவி, உன்னை சொல்றேன். சுப வீரபாண்டியன் நாய, என்னடா உனக்கு? இங்க அமெரிக்காவுக்கு போய் அங்க போய் பேசுறா, எங்க ஸ்டாலின் புடுங்குறாரு, நல்லா புடுங்குறாருன்ட்டு. எங்க மயிர அது கடை புடுங்குற நாய, போய் பேச சப்ஜெக்ட் இல்லையா உனக்கு? யார் இங்க சரியா இருக்க சொல்லு? யார் சரியா? மருத்துவர்கள், பள்ளிக்கு வந்து மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள், நெசவாளர்கள், உழவர்கள், நெசவுக்கு பஞ்சு தயார் பண்ணி பஞ்சு விளைவித்து கொடுக்குற அந்த விவசாயி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல பஞ்சை எடுத்துன்னு போய் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வயலில் போய் பறிச்சு கொண்டு வந்து பஞ்சு வேற இந்த கூக்காஞ்சி வேற எடுத்துட்டு பஞ்சை எடுத்து கட்டி கொண்டு போய் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல கொடுத்துட்டு விலை கட்டுப்படியால் இந்த பஞ்சு பறித்த விலை கூட எங்களுக்கு வரல அப்படின்ட்டு ரோட்ல வந்து போராடுறான். எப்படியா விவசாயம் நடக்கும்? உன்ன மாதிரி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றவங்க நாங்க உழைச்சி சாப்பிட்றோம், உழைப்பாளிகளுக்கு தாண்டா தெரியும் எங்களுக்கு. நான் வடக்கு, உன்னை கிழிக்கணும்னா கிழிப்போம். இதுக்கு மேல சுபவீரபாண்டியா எச்சரிக்கையாக சொல்றேன், ஒதுங்க. உனக்கு பிச்சை காசு ஒரு கூட்டம் போனாக்கா ஒரு 25,000 கொடுக்குறாங்க, அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் ஏதோ கொடுக்குறாங்க, வாங்கி தின்னுட்டு போடா. பயங்கரமா பேசிட்டாருங்க. உண்மையில அது எல்லாரும் மனசுல இருந்த ஒரு ஆதங்கம் தான். அதை வந்து நேற்று அண்ணன் தென்னரசு அவர்கள் தீர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு சம்பவம், விடுதலை சிறுத்தைகளோட ஆதரவாளர், நமக்கு வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர், தேர்தல் அனாலிசிஸ்ட், அப்படிதான் அவங்களுக்கு இது. அவங்க வந்து விசிகாவுக்கு, அதாவது ஒரு ஜாதியோட பேரில் தான் அவங்க இயங்கிக்கிட்டு இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று அவங்க பேசுனதை பார்த்தா ஒட்டுமொத்தமாகவே தலைகீழாக மாறி இருக்கு. அவங்க நேற்று தான் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. வடச்சேரியில் உட்கார்ந்துட்டு இருப்பேன், எனக்கு இந்த இடத்துல அரிசி வேணும், பருப்பு வேணும்னா வெண்ணிலாவும் அண்ணனும் 300 குடும்பத்துக்கு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. நான் இதுக்கு நாம் தமிழர் சப்போர்ட் கூட பண்ணதில்லை. நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற, நான் பேசின கட்சி வேற, நான் அண்ணன் ஓடின கட்சி